தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/5/2017 திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலை 11:12 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு நீங்கள் என்ன தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற பிரதோஷ நாட்களிலே நந்தியம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேசிய அன்னையர் தினம். தாயை மதிக்க வேண்டும், பெற்றோரை போற்ற வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது அவ்வையினுடைய வாக்கு. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், எவளை இழந்துவிட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளே எனக்கு தாய் என்று தாயை போற்றி சொல்லுவார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அன்னையர் தினம் இன்றைக்கு. பெற்றோரை மதிக்க வேண்டும். அப்படி மதித்து அன்னையருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நந்தியை வழிபடுவதிலே பெரிய நந்திகள் பல இடங்களிலே இருக்கின்றன. தஞ்சாவூரிலே பெரிய நந்தி இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியிலே நெய் நந்தீஸ்வரர் வீற்றிருக்கிறார். வைத்தீஸ்வரன் கோயிலிலே மிகப்பெரிய நந்தி இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே திருப்பூங்கூர் என்ற ஒரு அற்புதமான ஸ்தலம், நந்தனார் வாழ்ந்த இடம். நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம். நம் வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து விலக வேண்டும், விடுபட வேண்டும் என்று விரும்புவோர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த திருப்பூங்கூருக்கு செல்ல வேண்டும். நீங்கள் திருப்பூங்கூருக்கு சென்று பார்த்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கும். நந்தனார் 1 கிலோமீட்டர் தூரத்திலே அவருடைய உருவச்சிலை இருக்கும். அதற்கு 1 கிலோமீட்டர் தாண்டி அங்கே சிவபெருமானுடைய சன்னதி இருக்கும். நடுவிலே மிகப்பெரிய நந்தி. அந்த பிரம்மாண்டமான நந்தியை பார்த்தவர் சொல்லுவார், மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகு என்று சொன்னார். அவர் ஆணையிட்ட உடனே நந்தி விலகி சிவனை தரிசிக்க வைத்ததாம். இன்றைக்கும் அங்கு சென்றால் நந்தி விலகி இருக்கிறது. இப்படி நந்தியை விலகச் சொல்லி சிவபெருமான் உத்தரவிட்டு விட்டாரே என்று 2 பக்கமும் இருக்கிற துவாரபாலகர்கள் தங்களுடைய தலையை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நந்தியம்பெருமானை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சேவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நந்தி என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய், பொன்பொருள் குவிய வைப்பாய், புகழையும் வளர்த்து வைப்பாய், நந்தியே உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாய் என்பது ஒரு கவிதை. அப்படிப்பட்ட நந்தியை இன்றைக்கு நீங்கள் வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துன்பங்கள் தூளாகின்ற நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம். அங்கே ராசிநாதன் வீற்றிருக்கின்ற பொழுது உங்கள் வாக்குக்கு வலிமை உண்டு. நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். நேற்று ஏதேனும் ஒரு காரியத்தை தொடங்கி அதற்கு பணம் போதவில்லையே என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்குரிய தொகை இன்றைக்கு வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு குருவினுடைய பார்வையும் 2ஆம் இடத்திலே பதிவதாலே குழப்பங்கள் அகலும். வீட்டிலே யாருக்கேனும் மங்கள ஓசை கேட்க வேண்டும் என்று விரும்புவோர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதாவது வரன்கள் வாயில் தேடி வரும். இந்த நாள் உங்களுக்கெல்லாம் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்கும் நாள். இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் உங்களோடு வந்து இணையப் போகின்றார்கள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லை அகலும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவு வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிரிந்தவர்களெல்லாம் வந்து இணையக்கூடிய ஒரு நல்ல நேரமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிக்க இயலும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாராட்டு மழையிலும் நீங்கள் நனையப் போகின்றீர்கள். இந்த நாள் மிக இனிய நாள். அது மட்டும் அல்ல, உங்களுடைய ராசி சின்னம் நந்தி. எனவே அந்த நந்தியை வழிபடுகின்ற பிரதோஷ நாளாக இன்றைக்கு வந்திருக்கிறது. சிவாலயத்திற்கு செல்லுங்கள். நந்தியை வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள். இன்றைக்கு விரோதங்கள் அகல நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு. எதை செய்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. ஒரு முறைக்கு 2 முறை செய்ய நேரிடும். நண்பர்களிடம் கூட நீங்கள் ஏதேனும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்தால்தான் உங்களுக்கு யோகங்கள் வந்து சேரும்.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கவலைகள் தீருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடப் போகின்றன. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். 2லே ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் உங்களை தேடி வரும். பாக்கிகள் கூட வசூலாகி பரவசப்படுத்தலாம். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்தும் உங்களுக்கு போதுமான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன்வரலாம். பாக பிரிவினைகளும் சுமூகமாகவே முடியும். என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்திலே கேது. மன அமைதி மட்டும் இருக்காது. அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். இதுபோன்ற காலங்களில் இன்றைக்கு பிரதோஷம் வருவதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிவனையும் உமையவளையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டு நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு, 7லே கேது. சேமிப்பு உயர்கின்ற நாள். உங்களுடைய செயல்பாடுகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற சூரியன் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். அலுவலக பணியில் இருக்கிறீர்களா? மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாலை நேரத்தில் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நல்லதே நடக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பகவான் ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். மனக்குழப்பத்தால் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைகின்ற நாள்தான். மக்கள் செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளால் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். சந்திரனும் உங்கள் ராசியில் இருப்பதால் குரு சந்திர யோகம் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம். அது மட்டுமல்ல, கல்வி நலன் கருதியும் அவருடைய கல்வி முன்னேற்றம் கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், குரு சுக்கிர பார்வை இருப்பதால் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். விபரீத ராஜயோக அடிப்படையில் சில திடீர் மாற்றங்கள் வந்து சேருகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத நாள். அயல்நாட்டு பயணத்திலே கூட உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். என்ன காரணம்? உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறாரே. அப்படி இருக்கிற பொழுது நமக்கு நலநிலை உருவாக வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த சுக்கிரனை பார்க்கின்ற ஒரு கிரகம் குரு, சம வலிமையான எதிரி. இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று பார்வை இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சுக்கிரன், 12லே குரு பகவான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு காலை நேரம் சலசலப்பாக இருக்கும், மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய் இருப்பதால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம். எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானை வழிபட்டால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, வக்கிரச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தாலும் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் உமையவளையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். நடக்கும் காரியங்கள் நல்லதாகவே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து நீங்களும் நல்ல முடிவெடுப்பீர்கள். 9லே ராகு, பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பெரியோர்களாலும் பெற்றோர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் கேது, 8லே ராகு. விரக்தி நிலை மாறி விடுவுகாலம் பிறக்கின்ற நாள். வீடு வாங்கும் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. என்ன இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். யோசித்து செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்படுவது உகந்தது. ஜென்மத்திலே கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலையில் பிரதோஷ விரதம் இருந்து நந்தியை கும்பிடுவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். நண்பர்களால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். விரயங்கள் கூடுகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவது ஆலய வழிபாடு. மீனராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் செயல்படும் இன்றைக்கு நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் வந்து சேருகின்ற நாள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். சூரியபலம் 2ல் இருப்பதால் கோபக்கனலோடு பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. 3லே செவ்வாய் இருக்கிறார். முன்னேற்றத்துக்கு உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு செய்வார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். பதவி உயர்வு பற்றிய நிலையில் உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை
விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.